இன்னைக்கு அழகழகு சீரியல்ல எல்லாருமே வந்து மதிய பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க மாமியார் வீட்டுல ரேவதி எல்லாமே விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க உள்ள வந்து அவங்க அண்ணன் ரேவதி மலரு மதி எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க. நம்ம கிளம்ப போகும்போது இது மாதிரி கால் வலினா சொல்லுமா, நானே வந்து ஹாஸ்பிட்டல் போறேன், பத்திரமா இரு அப்படி இப்படின்னு ரேவதி சொல்றா. அதை கேட்டோடனே தங்கராஜ் சிரிக்கிறாரு. எங்க சிரிக்கிறீங்கன்னா, இல்ல உங்க அம்மா பத்தி நேத்து அவ்வளவு சொன்னேன், உங்க அம்மா அப்பா சரியில்லை, மருமகளுக்கு குடும்பம் கொடுக்குறாங்க, வீட்டுல இருந்தா மலருக்கு பண்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப என்ன அக்கறையா இருக்கிற மாதிரி பேசுறேன்ட்டு எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுத்துட்டாரு. அப்பா வந்து கிட்டத்தட்ட பெரியவங்க சொல்லுவாங்க தான், நீ எப்படி அந்த மாதிரி சொல்லுவ ரேவதி சொல்லுவான்னு நினைக்கலன்ட்டு அம்மா ஒரு பக்கமும் அவங்க அப்பா ஒரு பக்கமும் இது பண்றாங்க. அப்ப ரேவதி நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா அப்படின்றாரு. நீ அந்த இடத்துல தான் சொன்ன, நீ அப்படிதான் சொன்னிட்டு தங்கராஜ் அவங்க அழுத்த திட்டமா சொல்றாரு. ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறமா சுரேஷ் வெளியிட்டு போயிட்டு இன்னைக்கு நல்ல நாள், மதி வந்து நல்லா அப்செட்ல இருப்பா, நீ வந்து தைரியம் சொல்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு உன் வாழ்க்கை ஆரம்பியா சுரேஷ் அப்படின்னு சொல்றாரு தங்கராஜ். நாளைக்கு என்ன அடி பண்ணு வரப்போ சுரேஷ். அதுக்கப்புறம் ரேவதி ரொம்ப கஷ்டமாயிடுது. வெளியே வந்துட்டு இது பண்றாங்க, அழுகுறாங்க. நீ ஏன் ரேவதி இதெல்லாம் அவங்க வீட்டுக்கிட்ட பேசுறேன்ட்டு மலரு மதியெல்லாம் கேட்கறாங்க. நான் எதாச்சும் சொன்னேன் அப்படி சொல்லுவான்னு நினைக்கல, அவங்க வீட்டுக்கு பைத்தியமானு பாக்கியராஜ் கேட்கிறாரு. பைத்தியம் தானா அப்படின்ட்டு அழுகுறாங்க. நீ சரி போமா, வீட்டுக்கு போய் சண்டை என்ன போடாத, போட மாட்டேன், அவரு இப்ப என்ன போட்டு கொடுத்தால, அவருக்கு எதனா வேணும்னா யார் வேணாலும் கீழே தள்ளிட்டு வருவாரு அப்படின்ட்டு ரேவதி அழுகுறாங்க. அப்புறமேட்டு நாளைக்கு சந்தோஷமான விஷயம் போன் பண்ணி சொல்றான், மச்சான் நான் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டு சுரேஷ் கிட்ட போறாரு. இன்னைக்கு எபிசோட் முடியுது. நான் ரோசி. தேங்க்யூ சோ மச்.